நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு பாயிண்ட்ல ரஜினி சாரோட வயித்துல லைட்டா இப்படி தட்டி, போங்க சார் உங்களுக்கு கோவம் சார். ஏ இல்ல சார், நடுவில் கொஞ்சம் படம் பார்த்தீங்களா சார்? பார்த்தேனே, பிடிக்கும், ரொம்ப நல்ல படம் சார். அப்புறம் ஏன் சார் எங்களை கூப்பிட்டு பேசல? நான் பிஸியா இருந்திருப்பேன் சார். அப்படியெல்லாம் நீங்க பிஸி இல்லை சார். நான் 1 மாசத்துக்கு முன்னாடி பீஸா படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த டீமை கூப்பிட்டு பேசுனீங்க. அடுத்த ஒரு 2 மாசம் எங்க படத்துக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு சூதுகம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு, அந்த டீமையும் கூப்பிட்டு பேசுனீங்க. எங்களை மட்டும் நீங்க கூப்பிடல சார். கோவம் சார், போங்க சார். இமயமலைக்கு போயிருப்பேன். சார் எனக்கு நீங்க பதிலே சொல்ல வேணாம் சார். ஆனா யோசிச்சு பாருங்களேன், சாரோட வயிற்றுல லைட்டா இப்படி தட்டி அவர் என்னப்பா நான் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். அப்புறம் யோசிச்சு பாக்குறேன், அது எப்படி நிகழ்ந்துச்சு? ஒரு 2 படம் 3 படம் பண்ண ஹீரோஸ் கிட்ட நம்ம இப்படிதான் நிப்போம், அவ்வளவு பக்கத்துல போக மாட்டோம். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம இப்படி எல்லாம் பண்ணி விளையாடுவோம். அது எப்படி அது நிகழ்ந்தது? அது எப்படி அவரு அலோவ் பண்ணாரா? நான் எடுத்துக்க முடியாது. அப்ப அவ்வளவு இயல்பாய் நம்மளை எப்படி மாத்துறாரு? மேஜிக். கமல் சார் டீம் அதேதான். நீங்க